நாம மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 103 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இந்த வசனத்தை தான் நாம் ஒவ்வொரு நேரமும் ஜெபித்து முடிக்கும் பொழுது இந்த வசனத்தை சொல்லி நிறைவு செய்கிறோம். ஆம், என்னுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான சூழ்நிலைகள் வரும். அப்பொழுது அடுத்த மனிதர்கள் நம்மை தேற்றுவார்கள், நம்ம உற்சாகப்படுத்துவார்கள் என்று நினைப்பதை காட்டிலும் தாவீது ஒரு இடத்தில் விதமாய் சொல்லுகிறான், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். ஆம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் திகைக்கிறாய், உன் தேவனை நோக்கி அமர்ந்திரு. பல்வேறு நிலையிலே நாம் நம்முடைய ஆத்மாவை பார்த்து விதமாய் நாம் பேச வேண்டும். என் ஆத்மாவே நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்து, நீ கலங்காது, திகையாது, உன் தேவன் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி நம்மை நாமே கிறிஸ்துவுக்குள்ளே திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். யாரெல்லாம் தங்களை கிறிஸ்துவுக்குள்ளே திடப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். God bless you. Amen.